Assalamu alaikum my dear friends and families. Welcome to Rahimaykitchen. இன்னைக்கு நம்ம ஒரு யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். லெமன் ஃபிஷ் எப்படி செய்யலாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்க போகிறேன், விடுகதை. ஸோ அந்த கேள்விக்கு ஆன்சர் நான் வந்து வீடியோட எண்டில் சொல்லுவேன். அது வரைக்கும் நீங்கள் ஆன்சர் வந்து திங்க் பண்ணி வைங்க. இப்போ கேள்வி கேட்கட்டுமா? நிறைய பேர் வந்து போகிற இடம், அங்கேருந்து நிறைய கொண்டும் போவாங்க. ஆனால் கொண்டு போகிறது கண்ணுக்கு தெரியாது. கொண்டு போகிற பொருள் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப தேவையானது வாழ்க்கைக்கு. அது என்னன்னு நீங்கள் யோசிச்சு வைங்க. ஆன்சர் வந்து நான் வந்து வீடியோட எண்டில் சொல்லுவேன். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபிஷ் மேரினேட் பண்ண போகிறோம். இது வந்து லெமன் ஃபிஷ் இல்லையா, அதனால லெமன் தான் வந்து இதோட பேஸ் சோர்ஸ். ஸோ 2 லெமன் வந்து நீங்கள் ஜூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வினிகர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல், இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பெப்பர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு, சால்ட், அது கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபிஷ் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது ஒவ்வொரு மீனாக வந்து இந்த மாதிரி நான் போட்டு கோட் பண்ணி ஓரமாக வச்சுட்டு ஒரேடியாக வந்து இது வந்து மேரினேட் பண்ணிக்க போகிறேன். ஃபிஷ்ஷு வந்து ஒரு 6 வாட்டி 6 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணுங்கள். அது கவிச்சி ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வந்து டர்மரிக் பவுடரும் சால்ட்டும் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ இந்த ஃபிஷ்ஷு வந்து நான் நல்லா வந்து மேரினேட் பண்ணியாச்சு 1 ஹவருக்கு. இப்போது நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் வந்து சூடு பண்ணிக்கிறேன். நீங்கள் மேரினேட் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயும் பண்ணலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜ்லேயும் பண்ணலாம். இப்போ 2 க்யூப்ஸ் பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் நல்லா செட்டில் ஆனதும் இதில் மிளகாயும் பூண்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் ஒரு 3 பல் பூண்டு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ஒரு வாட்டி நைஸாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து மேரினேட் பண்ணியிருக்கோம் இல்லையா 1 ஹவர் ஃபிஷ் வந்து, அது வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி எல்லா ஃபிஷ்ஷும் ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்க போகிறோம். 5 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போது ஒரு ஃபிஷ்ஷாக வந்து நம்ம திருப்பி போட்டுக்க போகிறோம். ரொம்பவே மெதுவாக வந்து எல்லா ஃபிஷ்ஷும் ஒவ்வொன்றா நம்ம வந்து திருப்பி ஃப்ளிப் பண்ணி குக் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணோம் இல்லையா மசாலா, அது கொஞ்சம் மிச்சம் இருக்கும். அது இருந்தால் வந்து இந்த மாதிரி அதுவும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா, டர்மரிக் பவுடர், அது ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நல்லா மேலே இந்த மாதிரி தூவிக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா, அது 1 ஸ்பூன் வந்து இதே மாதிரி நல்லா வந்து எல்லா மீன்லேயும் படுற மாதிரி நல்லா வந்து தூவிக்கோங்க. இப்போது பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அது ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். அது நீங்கள் கட் பண்ணியும் போடலாம், இல்லைன்னா இப்படியும் வச்சிடலாம், ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கொத்தமல்லி வந்து இந்த மாதிரி மேலே வந்து கார்னிஷ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் எடுத்தோம் இல்லையா, மிச்சம் லெமன் இருந்திருக்கோம்ல, அந்த லெமன்ஸ் வந்து நீங்கள் சும்மா இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த லெமனோட அரோமா வந்து அந்த ஃபிஷ்லேயே தங்கியிருக்கும். இப்போ இது 5 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, கலர்ஃபுல்லாக ஃபிஷ்ஷு நல்லா குக் ஆகிருக்கு. மசாலாலாம் ஒரு சைட் ஃபுல்லாக வெந்திருக்கு.
இப்போ இதை நம்ம வந்து திருப்பி இன்னொரு சைடு வந்து குக் பண்ணிக்க போகிறோம் மசாலாவோட. ரொம்ப சூப்பரான அரோமா வருது. அந்த லெமன் ஸ்மெல்லு, பட்டர் ஸ்மெல், அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் சூப்பராக இருக்குது. வீடை அப்படியே கமகமங்குது. இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணியும் குக் பண்ணலாம், ஓப்பன் பண்ணியும் குக் பண்ணலாம். ஓப்பன் பண்ணியே நான் குக் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அது வந்து நல்லா அந்த எண்ணெய், அந்த பட்டர் எல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணியே குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நான் மெதுவாக ஒரு பட்டர் மேலே வச்சு இது க்ளோஸ் பண்ணி இறக்கிக்க போகிறேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஃபிஷ்ஷு சூப்பராக குக் ஆகிருக்கு. நல்லா ஃப்ளேவரிஷாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப ஹெல்த்தியாக டெம்ப்டிங்காக இருக்கு இல்லையா? வாங்க இப்போ இது அழகாக பிளேட்டினிங் பண்ணிடலாம். ஃபிஷ்ஷு வந்து நல்லா கிறிஸ்பியாக அந்த லெமன் பட்டர் ஃப்ளேவரோட நல்லா டேஸ்டியாக வந்திருக்கு. எல்லோரும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபிஷ் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலிஸ், லவேபிள்ஸ்க்கெலாம் இது செஞ்சு கொடுங்க. சூப்பராக வந்திருக்கு. பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஆன்சர் யோசித்து வச்சிட்டிங்களா? ஓகே, இப்போ நான் என்ன ஆன்சர் சொல்லட்டுமா? நிறைய பேர் வந்து போகிற இடம் அது ஸ்கூல், கொண்டு போகிறது நாலேஜ். அது கண்ணுக்கு தெரியாது. அந்த நாலேஜ் ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு. அதுதான் வந்து இந்த விடுகதையோட ஆன்சர். எப்படி இருக்குது இந்த விடுகதை? இதுவும் சொல்லுங்கள். இதே மாதிரி நான் நிறைய விடுகதையோடு உங்களுக்கு குக்கிங் சொல்லணுமா? அதுவும் எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்தா எனக்கு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா ரெசிபீஸ் வந்து கொடுத்துருக்கேன். எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாலையும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லெமன் ஃபிஷ் ரெடி. அன்பை வெளிப்படுத்த சமையல் தான் சிறந்த வழி. கீப் சப்போர்ட்டிங் ரஹிமஸ் கிச்சன். தேங்க்யூ.